ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரங்கா கேம் ஜோன். இதை பற்றி கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன், அதாவது ட்ரிகரை பற்றி. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போடாமல். சரி, இன்றைக்கி டைம் கிடச்சிது, சரி எடிட் பண்ணி போட்டுடலாமே அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ட்ரிகர்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர் போல தான். நமக்கு வந்து கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பிசிலெலாம் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் பர்சன்ஸ் வந்து பிசிலாம் விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5 to 7 லெஃப்ட் சைடில் ஒரு 4 ஃபிங்கர்ஸும் ரைட் சைடில் ஒரு 2 ஃபிங்கர் இருக்குது. 6 ஃபிங்கர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அவங்க விளையாடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிசியில் விளையாடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் மொபைலில் விளையாடினீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு ப்ரோ பிளேயர்ஸ் தான். ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்ட் அடிஷ்னல் செட்டப் தான் இந்த ட்ரிகரு. ஸோ ட்ரிகரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்கள் இது கண்ட்ரோல்ஸை வந்து இந்த ட்ரிகர் மூலிமா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் பட்டன் அண்ட் ஒரு ஜம்ப் பட்டன், அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா ஜூமு, அதுக்கப்புறம் ஃபயரு, இந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ, எந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம தம் ஃபிங்கரில் எந்த இதை யூஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலராக தம்பு யூஸ் பண்ணுவோம் எதுக்காக ஷூட்டிங்கு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலு. அதை தவிர்த்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தம்பு ஜம்ப் பண்ணுறதுக்கு, ஜூம் பண்ணுறதுக்கு, இல்லை க்ரௌச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து நம்ம நார்மல் தம் கண்ட்ரோலை விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 4 ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணுறோம், தம் அண்ட் 4 ஃபிங்கர். ஸோ டோட்டலாக 4 ஃபிங்கர்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் இது போல் தான். நீங்கள் இது வந்து கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 கண்ட்ரோல் வச்சுருக்கேன் நான். நீங்கள் ஒன்று ஜம்ப் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து ஃபயர் கண்ட்ரோல். லெஃப்ட் சைடு வந்து ஃபயரும், ரைட் சைடு ஜம்ப் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி கேம் பிளேவும் போட்டிருக்கேன், எப்படி விளையாடிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் பாருங்கள். இது 2 டைப் ஆஃப் ட்ரிகர்ஸ் வருது. இது பெரிய மொபைலுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து சின்ன மொபைல். அதாவது என்கிட்ட iPhone 6s இருக்குது. ஸோ அந்த iPhone 6sக்கு கண்ட்ரோல் இருக்குது. கண்ட்ரோல் வந்து ரியர் சைடு வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சின்ன மொபைல் அப்படின்றதுனால. ஏன்னா மேலே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது என்னென்னா மிடில் ஃபிங்கரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த கண்ட்ரோலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரிகர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது. மேக்ஸிமம் 250 rupees தான் ஆகும் ஒரு நார்மல் கண்ட்ரோலர். அதாவது ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒர்த்தியாக வாங்கணும் அப்படின்னா ஒரு 500 rupeesக்குள்ளே இருக்குது. நீங்கள் எலைட் பாஸ் இதெல்லாம் வாங்குறது அது ஒரு கிரேஸ். ஆனால் நீங்கள் நல்லா விளையாடணும், எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நூப் ட்ரெஸ் போட்டு ப்ரோ பிளேயர் போல் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் வாங்கிக்கோங்க, என்னுடைய சஜஷன். ஆனால் ட்ரிகர் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ட்ரிகர் இல்லாமல் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது என்னுடைய சஜஷன். மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ட்ரிகரை பற்றி. ஸோ தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து கம்பைல் பண்ணேன். ஸோ நான் வந்து ட்ரிகர் போட்டு யூஸ் பண்ணுறேன். யோகேஷ் நான் வந்து ட்ரிகர் போடாமல் தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.